கோயில்பட்டியில் நாம் தமிழர் கட்சி வளர்கிறது வந்து இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். மெனக்கிட்டு நம்ம எங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டிருக்கோமோ அந்த போஸ்டரை ஃபுல்லாக கிழிச்சிட்டு இவங்க போஸ்டரை ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் மக்களே, இவங்கள மாதிரி திருடி சேர்த்த காசில் நம்ம ஒன்றும் போஸ்ட் அடிக்கலை. வந்து நம்ம சொந்த கை காசு போட்டு போஸ்ட் அடித்து ஒட்டிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம போஸ்ட் இருந்த இடத்துல நம்ம போஸ்டரை ஃபுல்லாக கிழிச்சிட்டு இவங்க போஸ்ட் இங்கே பாருங்கள், நம்ம போஸ்டர் ஃபுல்லாக கிழிச்சிட்டு இந்த குறிப்பிட்ட போஸ்ட் வந்து ஒட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அண்ணாச்சிக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து கொஞ்சம் இப்போ தான் பயம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தமிழ் தேசிய வென்றுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அண்ணாச்சி வந்து எங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி போஸ்ட் இருக்கோ அதெல்லாம் கிழிச்சிட்டு ஒட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம போஸ்டர் கிழிச்சிட்டு இங்கே போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த போஸ்டரை வந்து கிழிக்கிறோம். இப்போ இவங்களுக்கு இந்த போஸ்டரை கிழிக்கும் போது என்ன வழி இருக்குமோ, நம்மகிட்ட வந்து திருடன காசில் அடித்த இவங்க போஸ்டரை கிழிக்கும் போது இவங்களுக்கு என்ன வழி இருக்குமோ அதே வழி தான் நம்ம சொந்த முதல்ல போட்டு நம்ம வேலையை போட்டு நம்ம அலைஞ்சு ஓட்டுற நம்மளோட போஸ்டரை கிழிக்கும் போது நமக்கு வலிச்சிருக்கும். இங்கே பாருங்கள், இவங்க வந்து இந்த தொகுதிக்கு வந்து ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்களே அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதை விட்டுட்டு இந்த கீழ்த்தனமான அரசியலை இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போஸ்டர் சப்பில் கிழிச்சிட்டு இவங்க போஸ்டர் ஒட்டணுன்றது என்ன இருக்குது சொல்லுங்கள். நம்ம போஸ்டர் கிழிச்சிருக்காங்க, அதுக்கு நம்ம அவங்க போஸ்டர் கிழிச்சிருக்கிறோம்.